மிதுனம், அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வந்து வீச போகுது. என்னங்க குழப்புற மாதிரியே பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழம்பவே குழம்பாதீங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில உங்ககிட்ட ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கு பாத்தீங்களா, இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மிதுனராசி நேயர்கள் தான் நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த மிதுனராசிக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லியே தான் ஆகணும். இது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 25 வயசுல இருந்து 40 வயசுல இருக்கவங்களுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றது நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணதான் போறீங்க. அண்ட் எப்படி இருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சோ கவனமா கேளுங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. எங்க இருந்து வக்ர நிவர்த்தி ஆறாருன்னா, உங்களோட ராசியில இப்ப குரு அமர்ந்திருக்காருங்க. அந்த இடத்துல இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு போறாரு. வக்ர நிவர்த்தி அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு, அதனால சரியா ரிசல்ட் கொடுக்க முடியாது. இப்ப அவர் நேர்கதியில போறதுனால ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன் ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னா, இப்ப குரு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிச்சாரமா இருந்தார். அதிச்சாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட். ஸோ ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது ரிசல்ட்டும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல கேது வந்து அமர்ந்திருக்காரு. ஸோ கேது வந்து 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? ராகு தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ 10ஆம் இடத்துல ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போல நமக்கு கர்ம சனி. நம்மள என்னைக்கு சனி பகவான் விடுவாரு அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்க எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலையே படாதுங்க. சனி கண்டிப்பா ஒரு டைம்ல விட்டுதான் ஆகணும். ஸோ சனி உங்களுக்கு வந்து 10ல இருக்காரு. சனியோட செவ்வாயோட புதனோட இருக்காரு. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் வந்து ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மிதுன ராசியில. அதுல குறிப்பா மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க, ஏன்னா உங்க நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் இந்த அடிப்படையில இந்த விஷயம் நடக்க போகுது. அதனால எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க அந்த ராசியையும் போட்டு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கான பதில நான் உங்களுக்கு விரைவில் நான் சொல்றேன். ஓகே, இந்த ஏப்ரல் மாதத்துல கரியர்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வரலாம், மிதுன ராசிக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்து படிப்பு எப்படி இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் சனி 10ல வந்து உட்காந்துட்டாரு. கர்ம சனி. அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு கர்ம சனி தான். போடாத உழைப்பில்ல, பார்க்காத இது இல்ல, வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டு போதும்டா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது மிதுனம் தான். மிதுனம் தன்னுடைய பேச்சாலையும் தன்னோட வசீகரத்தாலையும் எல்லோரையும் மயக்கக்கூடிய மிதுனம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து பாருங்க, சூரியன் வந்து 11ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. சுக்கிரனோட வந்து அமர்றாரு. மிதுன ராசியில இருக்கவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறீங்க இந்த ஏப்ரல் மாதம். சூரியன் வந்து உச்சமாக போறாருங்க. உச்சம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, ரொம்ப பலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் ரொம்ப பலமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட நண்பர்களால ஒரு சில அதிர்ஷ்டமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்களால பண வரவு கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏப்ரல் 14th ஏதாவது ஒரு பண வரவு இல்ல அவங்களால ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு லாபமோ ஒரு உதவியோ அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம், உங்க முயற்சி ஸ்தானம், உங்க நண்பர்கள், அவங்களுக்காக நீங்க போடுற எஃபர்ட்ஸ். ஸோ 3ஆம் வீட்ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் வீடு அப்படின்றது 9 ஸ்தானங்கள் தள்ளி வருது. ஸோ 9 ஸ்தானங்கள் தள்ளி வர்றதுனால நீங்க போடக்கூடிய முயற்சி எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய மாதம் வந்து இந்த ஏப்ரல் மாதம். ஏப்ரல் 14th இருந்தே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். அது கரியர்ல கூட உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் 7ஆம் இடத்தோட அதிபதி குரு, 10ஆம் இடத்தோட அதிபதி குரு. ஏன்னா 7, 10, 2 கேந்திர வீடுகளோட அதிபதி வந்து குரு தான். அப்போ இந்த குருவும் புதனும் உங்களுடைய ஜாதகத்துல கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொடுப்பார்கள். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும்
ஒரு மாற்றமா வந்து உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. அதுல எந்த ஒரு பயமும் அச்சமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்குமா? லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆல்ரெடி அப்பா அம்மாவோட ஏகப்பட்ட சண்டை போயிட்டு இருக்கே, என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள் மனசுல வந்து ஓடிட்டு இருக்கு. மிதுன ராசிக்கு எப்பயுமே ஒரு ஆசை என்னன்னா லவ் மேரேஜ் பண்ணணும். அது வந்து பொதுவாவே அது இருக்கும். புதன்னாலே காதல் தானங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சுக்கிரன்னா காதல் நினைச்சுக்கிறோம். சுக்கிரன்னா காதல் தான், ஆனா அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, வெளிக்கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குல்ல, வெளிக்காட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல. புதன்னாலே பேச்சு, புதன்னாலே கம்யூனிகேஷன். அப்ப அந்த வெளிக்கொண்டு வர்றது, வெளி பேசுறது, இது எல்லாமே வந்து புதனா இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு ஓகேவா வந்துரும். யாரையாவது நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், அவங்க கிட்ட வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு பாசிட்டிவான ஒரு அக்செப்டன்ஸும் அந்த ஏத்துக்கொள்ற ஒரு மனப்பக்குவமும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு சில முக்கியமான முடிவுகள், உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நீங்களும் உங்க பார்ட்னரும் உட்கார்ந்து எடுக்க போறீங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்க போறாங்க. அந்த ஐடியாஸை வச்சு நீங்க வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த முடிவு சாதகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சாதகமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு குரு. அப்போ உங்க பார்ட்னர் எப்பயுமே உங்களுக்கு ஒரு அட்வைசரா தான் இருப்பாங்க, ஒரு கைடா தான் இருப்பாங்க. அவங்களுடைய வாக்க நீங்க கேட்கும் போது, இல்ல அவங்களோட அட்வைஸை நீங்க கேட்கும் போது வந்து பாருங்களேன், உங்க லைஃப்ல ஒரு புது மாற்றமே ஏற்படும். சோ நீங்களும் உங்களோட பார்ட்னரும் உட்கார்ந்து முடிவெடுத்து உங்களுக்கான பிளானிங்க போடக்கூடிய மாதமா வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து அமையுது. அது உங்களோட லாங் டேர்ம் குரோத்துக்கு, அது உங்களுடைய லாங் டேர்ம் சக்சஸ்க்கு வந்து அது நல்லாவே இருக்கும். அடுத்து எஜுகேஷன், படிப்பு எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குமா? படிக்கிறதுக்கான மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, குரு இப்போ உங்களுக்கு ராசியில இருக்காரு இல்லையா? அடுத்து 2ஆம் இடத்துக்கு இப்போ வக்ரமா இருக்காரு. அடுத்து வந்து வக்ர நிவர்த்தி ஆகி 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்காரு. உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்தோட அதிபதி தசாபுக்தி இருக்குன்னு வைங்க, இல்ல 9ஆம் இடத்தோட அதிபதி தசாபுக்தி இருக்குன்னா 9, 12 தான் நம்மள வந்து உயர்கல்விக்கும் இல்ல உயர் படிப்புக்கும் இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். அப்போ 9, 12 பாவங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ண போகுது அப்படின்னா அதோட பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் விஷயம் நடக்கும். அண்ட் மோர் ஓவர் நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க, அது ரிலேட்டடா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய 12th ஹவுஸ் பாருங்க. உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீடு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம், இதை பத்தி எல்லாமே சொல்றது வந்து உங்களோட ராசியில இருந்து 12ஆம் வீடு. மிதுன ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய 555 அப்படின்ற நம்பரை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நீங்க 555 அப்படின்ற நம்பரை பாக்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம 555 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த 555 நம்பரை பாக்குறீங்க. 555 அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எடுத்த காரியம் வெற்றி பெறும். அதுல பலவித முயற்சிகளால நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்கன்றதான் அதுக்காக தான் நீங்க 555 அப்படின்ற நம்பரை வந்து அடிக்கடி பாப்பீங்க. சோ எடுத்த காரியம் என்னைக்குமே மிதுனத்துக்கு வெற்றி பெறும், கவலையே வேண்டாம், நல்லதே நடக்கும். ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட அப்பாயின்மெண்ட், என்னோட நம்பரை யூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.